ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஜேஸ் கிச்சனில் பூசணிக்காய் பொரியல், பம்கின் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் இந்த மாதிரி கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். கடைசி வரையும் பாருங்கள் இந்த வீடியோவை. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக செய்கிறதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து இதுக்கு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, சீரகம், அப்புறம் உளுத்தம்பருப்பும் எடுத்திருக்கேன். போட்டுட்டு அதையும் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு வெங்காயம் போல் நீட்டமாக அரிஞ்சிருக்கேன். அப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 5 போல் கீனி எடுத்திருக்கேன். அதெல்லாம் பொடி பொடியாக மீன்ஸ் இந்த மாதிரி கீனி எடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து அது பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு அந்த வணங்கும் போதே நான் வந்து மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டுருவேன். இப்போ வந்து இது அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசமும் போயிடும். அதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு அதையும் ஒரு வணக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வணங்கினோடனே ரொம்ப வணங்கணும்னு தேவையில்லை, கோல்டன் ப்ரௌனாக ஓரளவு வணங்கினா போதும். அப்புறமா வந்து நான் பூசணிக்காவை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். இதை வந்து நான் வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருந்தேன். இதை வந்து இப்போ சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது வேகிறதுக்கு அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வைக்கலாம். ஏன்னா பூசணிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு திருப்பியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வேகும் போது நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும் போல் இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆகி பார்த்தா வெந்திருக்கும் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், நான் அமுத்தி பார்க்குறேன், நல்லா வெந்துடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் மசித்த மாதிரி விட்டுக்கிறேன். அது மாதிரி சாப்பிட எங்களுக்கு பிடிக்கும், அதனால் மசிச்சு விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. இந்த பொடிக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, கடலக்கொட்டையை வந்து வறுத்து தோல் உரித்து ஒரு 100 கிராம் போல் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பூண்டு ஒரு 10 பூண்டு பல் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4. இதெல்லாம் பூண்டு, காஞ்ச மிளகா, அப்புறம் அந்த கடலக்கொட்டை, இது வறுத்த கடலக்கொட்டை, இதை மூடியும் பொடி பண்ணி லாஸ்ட்டாக அந்த வெந்த பின்னாடி சேர்த்து இறக்கிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி அவரைக்காய் பொரியலுக்கும் செய்யலாம். அது இன்னொரு நாள் நான் போடுறேன். அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.